வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். அதாவது எப்பயுமே ஆரோக்கியம் உள்ள ஒரு நாடு தான் முன்னேறும். அப்ப ஆரோக்கியம் இல்லாத நாடு அது முன்னேறாது. இந்த ஆரோக்கியம்ங்கிறது எங்க வருதுன்னு கேட்டிங்கன்னா, உடல் செல்வம்ங்கிறது இப்ப அமெரிக்கா பெரிய பணக்கார நாடுங்கிறான். அது சும்மா சொல்லிக்கலாமே தவிர, எல்லா நாடுகளுமே ஆரோக்கியத்துல கோட்டை விட்டாச்சு. ஆரோக்கியம்னு பரிணாமத்தை பத்தி புரிஞ்சுக்கவே இல்லை அவங்க. ஆரோக்கியம் வந்து பணக்கார நாடு, ஏழை நாடு, தொழில்நுட்ப நாடு அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அது மறைமுகமா சொல்றது எந்த நாடு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா, அந்த இயற்கை இயற்கை ஆரோக்கியமா இருக்கிறது தான் செல்வம். ஆரோக்கியமா இருக்கிறது செல்வம் வந்து உலகத்துல எந்த நாடும் கிடையாது. இப்ப நம்ம தான் அது ஆரோக்கியத்தை கையில் எடுத்துக்கிறோம். ஆரோக்கியத்தை பற்றி வந்து அது மன தொடர்புடையது. ஆரோக்கியம் வந்து மனம் தொடர்புடையது. மனம் அங்க மாற்றம் அடையலைன்னா என்ன வேணா நடக்கலாம். இந்த தீவிரவாதம் அப்படிதான் பெறுது. அந்த ஆரோக்கியம் இல்லாதனாலதான் இந்த தீவிரவாதம் வருது. ஆரோக்கியம் இல்லாதனாலதான் போர் வருது. ஆரோக்கியம் இல்லாத எல்லா வகையான கெடுதலும் ஆரோக்கியம் கெட்டு போறதுனால வரக்கூடியதுதான். இது வந்து இயற்கை சட்டத்தை பத்தி அவங்க பேசுறதே இல்லை. ஒன்றும் வெறுமனே மத சட்டத்தை பேசுறது. மதம்ங்கிறது வந்து எந்த வகையிலும் ஆரோக்கியத்தை தரவே தராது. மதம், இந்த நம்பிக்கை இதெல்லாம் எதுவும் கிடையாது. அறிவுபூர்வமா சிந்தித்து மனமும் அறிவு தான், இங்க வேற ஒண்ணுமே இல்லை. மனமும் அறிவு தான். மனம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுமான வடிவங்களை மாத்திக்கிட்டே போகும். அறிவால கொஞ்சம் தான் புரிந்து கொள்ள முடியும். அறிவுங்கிறது ஒரு 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 அளவு தான். ஆனா மனம் அப்படி இல்லை. அது வந்து பல்வேறு உள்முகமா போயிட்டே இருக்கும். அது ஓரளவுக்கு தான் புரிய வைக்க முடியும். அப்புறம் போனா நீங்க அனுபவிக்கிறது தான் தெரியும். அதனாலதான் இது வந்து ரொம்ப சிக்கலான சமாச்சாரம் இது. எல்லாம் இயற்கையில இருந்தா பாடம் கத்துக்கிறாங்க எல்லாமே. இயற்கை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. கடவுள் உண்டுன்னு சொன்னாலும் இயற்கை தான், கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் இயற்கை தான். எல்லாம் இயற்கை படுற அட்டகாசம் தான். அந்த இயற்கை எந்தெந்த மாதிரி எல்லாம் அதுக்கு வந்து மனம் எப்படியெல்லாம் உடன்படுது. மனதை வந்து அதை தீய வழியில திருப்ப பார்க்கும். மனிதனையே அது கெடுக்க பார்க்கறது இயற்கை. அதை இயற்கையினுடைய போக்கை புரிஞ்சுட்டு நாம வந்து ஒழுங்கா மாறணும். இல்லாட்டா இயற்கை நம்ம தப்பான விடுப்பா போறனால தப்பான வழி கொண்டு விட்டுரும். இந்த மனம் பார்த்தா கொண்டாட்டமாட இருக்கும். இந்த தீபாவளி பட்டாசு மாதிரி. பட்டாசு வெடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, அப்புறம் பார்த்தா நாடே நாசமா போய் கிடக்கு. பட்டாசு வெடிக்கிறப்ப நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நாடு நாசமா போயிருது இல்லையா? அதே மாதிரி தான். ஆக எல்லாரும் பணக்கார நாடுன்னு சொல்றாங்க. பணக்கார நாடுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஐரோப்பிய நாடு நீ வெறும் காசு சம்பாதிக்க போலாம், அதை வச்சு நீ என்ன பண்ண போற நீ? எல்லாரும் காசு சம்பாதிக்கிறாங்க, வச்சு என்ன பண்ண போறாங்க? அமெரிக்காவோட சிங்கப்பூர்ல இல்லாத காசான்னு கேட்குறேன். அதான் பெரிய பணக்கார நாட்டுல அது ஒரு நாடு தான். ம். இந்த பெரிய ஆரோக்கியமா இருக்கிற நாடா? ம். என்னமோ ஓடிட்டு இருக்குது அவ்வளவுதான். என்னமோ ஓடிட்டு இருக்குது அவ்வளவுதான். இப்படித்தான் எல்லா நாடும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்குது. ஏன் மருந்து மாத்திரை இல்லாத இருக்கிற நாடை சொல்லுங்களேன் பார்க்கலாம். மருந்து மாத்திரை இல்லாத நாடு சொல்லணும். மருந்து மாத்திரை இல்லாம ஆரோக்கியம் வாழ்றாங்கன்னு சொல்லுங்க, கிடையவே கிடையாது. ஆக இப்ப நாம வந்து எப்படி போறோம்? நாம இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம கொண்டு வர்றோம். இப்ப இயற்கை சட்டத்தை புரிந்துக்கிட்டு அதுக்கு நீங்க தியாகம் பண்றது இல்ல. உள்ளபடி இயற்கையை புரிந்துக்க எல்லா விஞ்ஞானிகளும் இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு தான். இப்ப நாமளே இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு தான் எழுதுறோம். இயற்கையில எவ்வளவு சட்டம் இருக்குன்னு தெரியாது. இயற்கையில எவ்வளவு இருக்கு. சாதாரண கண்ணில் பாக்குற இயற்கைக்கு இவ்வளவு வேலைன்னா, கம் அந்த உள்முகமா எண்ணத்தின் வழியாக பாக்குற இயற்கைக்கு என்னென்ன இருக்கும் யாருக்கு தெரியும்? ஆனா ஒண்ணு, அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவும் தேவையில்லை. ரொம்ப போயிட்டே இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. சும்மா ஆராய்ச்சி பண்ணிட்டே போனோம்னா அது பயன் எப்ப அனுபவிக்கிறது? ம்? சூரியனை பத்தி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சூரியனை பத்தி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சூரியனை வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க நீங்க? ஒரு அதனோட பயன் என்னன்னு தான் பார்க்கணும். பயன் பயன் வள்ளுவர் சொல்லுவாரு. எதுவுமே அந்த பயனை பார்க்கணும். அது ஒரு பயன் முடிவை பார்க்கணும். முடிவு, இடையூறு, அப்புறம் வந்து பயன், இதெல்லாம் பார்த்துட்டு உங்க செயல் இருக்கணும் பாரு. ஆக நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தோம்னா அது பயன் எப்ப தெரிய போறீங்க? இதுதான் வெள்ளக்கார பண்றது தப்பு. அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரணும். இப்ப நான் வந்து நீர் மருத்துவத்தை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றேன். தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றதை வச்சுங்க, எப்ப வர்றது? இப்ப வெங்கடேஷன் வந்து துணிச்சலா இறங்கி அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தா இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கலாம். நல்லவரை அவர் மருத்துவரா போக வேண்டியது. அவர் அவர் பொறியாளராக போன கடத்து சுதந்திரமா இருக்கிறது. மருத்துவரா போயிருந்தாரு கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இந்த நாட்டுல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவர் சொந்தமா இருந்த கடத்த கண்டுபிடிச்சிருக்காரு.
இல்லைன்னா அவர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். ஒரு மருத்துவரா போயிருந்தாருன்னா, அவருக்கு இருக்கிற அறிவுக்கு மருத்துவரா போயிருந்தாருன்னா ஒண்ணுமே நடந்திருக்காது. எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. மேலை நாட்டுல வந்து சுதந்திரம் இருக்கிறது. அவங்க செய்முறைக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க. இந்த நாட்டுல செய்முறை கிடையாது. பாரு இன்னும் பாரு தேர்வை போட்டு கொள்ளு கொள்ளுன்னு கொல்றான் பாருங்க. இந்த மாதிரி ஐயா, தேர்வுலாம் விட்டு ஆராய்ச்சின்னு சொல்லும்போது இந்த நீர்ல வச்சு ஒரு அடிப்படையான ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு நடந்தது. ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு, ம், அதாவது அந்த நீரை அந்த பரமஹம்ச யோகானந்தருடைய புக்ல படிச்சதா ஒரு ஞாபகம் இருக்கு. ம், என்னன்னா அந்த ஒரு தண்ணீரை வந்து போய் நன்றியோட பாக்குறது, திட்டுறது, ம், அதுக்கப்புறம் வெறுப்பா கத்துறது, அது ம், மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி ம், அது வாட்டரோட ஸ்ட்ரக்சரோட மாலிகுலே மாறுது ம், அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பு இருக்கு. ம், ஸோ ஒரு தண்ணீருக்கே அந்த நிலைமை அப்படின்னா, அப்ப அந்த தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த தண்ணியோட தன்மையே மாறுது அப்படின்னா, அப்ப இந்த விலங்குகளையும் இதையும் நம்ம சாப்பிடுறோம். அப்போ அது எந்த தன்மையில இருக்கு நம்ம சாப்பிடும்போது, அப்ப நமக்குள்ளேயும் அதே தன்மை தானே ஓடும் அப்படின்ற ரீதியிலையும் யோசிக்க தோணுது. ஆமா ஆமா அது மகிழ்ச்சியா பாக்குறேன். அது என்னமோ பண்ணுது. ஆனா தண்ணீர் அதான் சொல்ற மாதிரி அதாவது நாம என்ன சொல்றோம் அடிப்படையா ரெண்டு விஷயத்தையும் சொல்றோம். நம்ம அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த தண்ணீர் என்பது உடம்பு மட்டுமல்ல, அது ரத்தத்தையும் சுத்தம் பண்ணுது. இன்னும் சொல்லப்படாத பல விஷயங்கள் செய்யுது. அவ்வளவுதான். அது என்ன வேணா வச்சுக்கலாம். அடிப்படையில் தப்பிக்கிறதுக்கு நமக்கு நேரா ரெண்டு புரியுது. அது ரத்தத்தையும் குடலையும் ரத்தத்தை சுத்தப்படுகிறது எல்லாமே மூளை மனது வரை சுத்தமாகுது. குடல் சுத்தம் பண்ணும் பொழுது பெருங்குடல் சுத்தமாயிருது. பெருங்குடல் கீழே எல்லாமே சுத்தமாகுது. அப்படி சுத்தமா என்னன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு வகையான வடிவத்தை அது மாத்தி நீங்க சொல்றதெல்லாம் அப்படித்தான் வரணும். அப்படித்தான் இதுல இருந்து தொடங்கணும், அது புரிஞ்சுக்கும். இதுல இருந்து தொடங்கினாதான் அது புரியும். இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் இந்த ஜப்பான் ஓசிமி இருக்காரு. ஜப்பான் டாக்டர் அவர் தானே கண்டுபிடிச்சார் ஆட்டோ அவர் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இருந்தது. அவர் வந்து மைட்டோகாண்ட்ரியா சைட்டோபிளாசம் இதுல ஆராய்ச்சி பண்ணி எத்தனையோ சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதைத்தான் சொல்றாரே தவிர அவரு சொல்றாரு. ஆனால் அவர் ஒரு நாளும் ஜெர்மன் டாக்டரோட தத்துவத்தை அவர் படிச்ச மாதிரி தெரியல. ஜெர்மன் டாக்டர் படிச்சிருந்தாரு இன்னும் எங்கேயே போயிருப்பாரு அவர். இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு ஜெர்மன் டாக்டர் தருத்தம் எப்படி தெரியாம போயிடும் அவரு. அவர் நெட்ல படிக்கலையா சரியா படிக்கல அவர். ஏற்கனவே அவர் ஃபாஸ்டிங் பத்தி ஆராய்ச்சி பண்ணி 120 ஆண்டுக்கு முன்ன எழுதிட்டு போயிட்டாரு. அது எப்படி தெரியாம போச்சு அவருக்கு? விதவிதமா எழுதிட்டாரு அவரு. நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது அதெல்லாம் சொல்லணும். சும்மா ஃபாஸ்டிங் எவன் இருப்பான்? இன்னும் எவனாச்சும் ஒருத்தர் பண்ணுவான். அதனாலதான் நம்ம நாமளா யாராவது ஒருத்தர் பண்ணணும். நம்ம இறங்கி பிசிக்ஸ்லயே கெமிஸ்ட்ரியில இறங்கி நாம பண்ணாத வரைக்கும் ஒன்றும் நடக்காது. நம்ம தான் நீங்க தியாகம் பண்ணணும். எல்லா பொறுப்பும் நமக்கு தான். என்ன நடக்குன்னு பார்க்க இது பொருளாதார கட்டமைப்பு வேணும், பயங்கர ஆதரவு வேணும். குறைஞ்சபட்சம் எல்லா குறைஞ்சபட்சம் பெரிய பெரிய அறிஞர்களை இந்த புத்தகத்தை வந்து பெரிய பெரிய ஆளுகெல்லாம் படிக்கணும். சும்மா அந்த பகவத்கீதையும் குரானையும் படிச்சுட்டு இருக்கறனால என்ன வரப்போகுது? நம்ம இந்த மாதிரி நூல்களை படிக்கணும். மனிதனுக்கு பயன்படக்கூடிய நூலை படிக்கிறத விட்டு போட்டு பயன்படாத பக்தி மார்க்கத்தை பேசிக்கிட்டு ஜாடர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவனாகாது இவனாகாது இப்படியே தான் போயிட்டு இருக்கிறோம். குட்டிச்சவராக எல்லா வகையிலும் மனிதனை குட்டிச்சவராக்குறது தான் இருக்கு தவிர தனி பொதுமக்கள் இறங்கி மதங்கள்ல இறங்கி வரணும். மக்கள் நன்மைக்காக இறங்கி வரணும். வெறும் மதம் வந்து என்ன பிரயோஜனம்? நல்ல வேலை சிங்கப்பூர்ல மதவெறியில ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சிங்கப்பூர்ல பெரிய மதவெறியில ஒன்றும் இல்லை. இல்லைங்க, இங்க வந்து அது ஸ்டார்டிங்கே எதுவும் இல்லாம பண்ணியாச்சு. எதுவும் இல்லாமனா அதை வைத்துக் கொண்டு அரசியல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சட்டங்கள் இயற்றப்பட்டாச்சு. அது நம்ம ஒரு பிட் நோசிடியஸ்க்கு கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க கூடாத அளவுக்கு இங்க பண்ணியாச்சு. யாரையும் எதுலையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த வகையில மதம் இல்லாத தப்பிச்சது, இல்லாட்டா நாசமாயிருக்குனாரு. இந்தியா எப்படி நாசமாயிட்டு இருக்கு அதே மாதிரி தான். அவங்கவுங்க வீட்டுக்குள்ள வச்சு அவங்கவுங்க வழிபாடு செஞ்சுக்கலாம், அவங்கவுங்க வழிபாட்டு ஸ்தலங்கள் போலாம், அதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா யாரையும் யார் மேலேயும் போய் திணிக்க கூடாது, அதை வைத்து அரசியல் பண்ணக்கூடாது. அதுல தெளிவா இருக்காங்க நாடு. அப்படிதான் அமெரிக்கா அப்படிதான், எல்லா நாடுகளும் அப்படிதான். அமெரிக்கா மற்றும் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அப்படிதான். மத சமூகங்களை கொண்டு இங்க நாடு இந்தியா தான் நாசமா போயிட்டு இருக்குது. நாசமா போயாச்சுங்க. இங்க வந்து கண்டுபிடிப்பு மலர்வதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் வந்து தமிழர்கள் கண்டுபிடிச்சதோட நின்று போச்சு. தமிழர்களும் மதத்துக்கு அடிமையாயிட்டாங்க. பக்தி மார்க்கத்துல இருந்திருந்தா கூட பரவாயில்ல. இது மத மார்க்கத்துக்கு மாறினாங்கன்னு முடிஞ்சு போச்சுங்க. மத மார்க்கம் ரொம்ப மோசமானது. மதமா கூடாது.
மதமே கூடாதுங்கிறது தான் விஷயமே. அதனால நம்ம மீண்டும் நான் யோசிக்க வேண்டியது, இனப்பெருக்கத்தை பத்தி நான் படிச்சு பார்த்தேன். இனப்பெருக்கத்தை பத்தி படிக்கிறப்போ 2 இனப்பெருக்கம் வந்து எப்படி பெருகுன்னா, கூட்டல் கூட்டல் இந்த பெருக்கல்னு ஒண்ணு சொல்லுவீங்க. கூட்டல்னு ஒண்ணு சொல்லுவோம். கூட்டல்ங்கிறதுனா 2, 4, 6, 8, 10, 12 அப்படி பெருகிட்டு போகும். பெருக்கல்னு அப்படி கிடையாது. 2, 4, 8, 16, 32 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ல பெருகிட்டு போகும். 2 இன்ட்டு ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்ப அந்த மாதிரி பெருக்கல் விகிதத்துல பெருகிட்டே போகும். அந்த வேகத்துல தான் மக்கள் தொகை பெருகும். அப்ப மக்கள் தொகை பெருகிறப்போ தானாவே உணவு பற்றாக்குறை வந்துடும். இப்போ கடைசியில ஆஹ், வேறு இனங்கள்ல சண்டை போடுறது வேற, ஒத்த இனங்கள்ல சண்டை போட ஆரம்பிக்கும். இப்போ ஒரு யானையே நாமும் சண்டை போடுறது என்பது வேற, மனுஷன் மனுஷன் சண்டை போடுறது வேற. யானை வந்து உணவுக்காக வரும்போது நம்ம விரட்டி விடுறோம். ஆனால் மனிதன் உணவுக்காக சண்டை போடுறப்ப மனிதரையும் அடிச்சிட்டு சாவான். அதுதான் இப்போ பாலஸ்தீனத்தில் நடக்க போகுது, ஏமன்ல நடக்க போகுது, இஸ்ரேல் நடக்க போகுது, இந்தியாவே அப்படி மாற்ற போகுது. இந்தியாவே கொடுமையான இது வரப்போகுது. வெறும் மாவை தின்னுட்டே இருப்பான். சோமேலையில் அப்படிதான் எல்லாம் வந்தாச்சுங்க. ஆஹ் இந்த சாதாரண உணவு தின்னு எல்லாம் நோயில மாட்டிக்கிட்டாங்க. அதனால வந்து இந்த உணவினால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க ரெண்டே ரெண்டு தான் கிடைக்குது. சாதாரண உணவும் போதைப் பொருள் தான் கிடைக்கும் இனிமேல். சாதாரண உணவும் போதைப் பொருள். கடைசியில பணக்காரனும் சாக போறான், சாதாரண சாக போறான். அவனுக்கே இந்த இப்ப பணம் சம்பாதிக்கிறீங்க, அவனுக்கு ஆரோக்கியம் வருமா வராது. அவன் சாதாரண உணவு திங்கிறவன் போதைப் பொருள் ரெண்டை தவிர திங்க மாட்டான், வேற எதுவும் திங்க மாட்டான். தண்ணீருங்கிற பேச்சுக்கு சுத்தங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. இந்த சாதாரண உணவு திங்கிறவனுக்கு ஒழுக்கம் இருக்காது, ஆரோக்கிய ஒழுக்கம் இருக்காது. போதைப் பொருள் சாப்பிட்றவனுக்கு ஆரோக்கிய ஒழுக்கம் இருக்காது. பலகாரம் சாப்பிட்றவனுக்கு பலகாரம் சாப்பிட்றவனுக்கு எண்ணமே வராதுங்க, நல்ல ஒழுக்கமே வராது. அவன் பலகாரம் திருட்டே இருக்கிறான் பாருங்க, அவன் ருசிக்கு அடிமையான சுயநலம் பயங்கரமா இருக்கும். சுயநலம் பயங்கர நான் பார்த்துருக்கேன். அளவுக்கு மீறி உணவு திங்கிறவனை பார்த்தீங்கன்னா சுயநலம் பயங்கரமா இருக்கும். நடந்து போயிட்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா, நடந்து போயிட்டு இருக்கேன். சரி, இந்த 21வது பாடத்துல மக்கள் தொகை கட்டுப்பாடை பத்தி சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 21ஆம் பாடத்துல இப்படித்தான். அப்ப ஆரோக்கியமுள்ள குழந்தையை நம்ம பெறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பெருமவற்றில் யாமறிவதில் 21ஆம் பாடத்துல ஆரோக்கியமுள்ள ஒரு கற்பனை குடும்ப அமைப்புன்னு ஒண்ணு எழுதியிருப்பாரு. 21ஆம் பாடத்துல கற்பனை குடும்ப கட்டுப்பாடு பற்றிய சில சிந்தனைகள். ஆமாங்க, குடும்ப கட்டுப்பாடு பற்றிய சிந்தனைகள், சாம்பிள் பாப்புலேஷன், ஒரு சாம்பிளா எப்படி இருக்கணும் அப்படின்னு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனையானது. ஆனால் இந்த மாதிரி அமைஞ்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுக்கு ஆரோக்கிய அடிப்படையா இருக்கணும். இப்ப மனிதன் வந்து ஆண் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஆணுக்கு வந்து 75-80 வரைக்கும் அவனுக்கு வந்து அந்த உயிரணு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். சாதாரண வாழ்க்கை வாழ்றவனுக்கே உயிரணு உற்பத்தி ஆகும். சுத்தமான வாழ்க்கை வாழ்றவனுக்கு அவனுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு ஆணுடைய உயிரினே வந்து 1 கிராம்லயே பல லட்சம் கோடி குழந்தை இருக்குது. அது ஒண்ணுதான் உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி தான் மீனும் அப்படித்தான். மீன் பார்த்தீங்கன்னா சில மீன்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் முட்டை போடும். 10 லட்சம் முட்டை போடும். 10 லட்சம் முட்டை போடுச்சுன்னு சாதாரண 10 லட்சம் மீனா மாறிச்சுன்னு என்ன ஆகும்? ஒரு கடலே நம்பிடும். 2 மீன் 4 சோடி மீன் 5 சோடி மீன் இருந்தா போதுமானது, இந்த கடலே நிறைஞ்சிரும். ஆனால் இனப்பெருக்கம் இருக்குமே தவிர அங்க உணவு பெருக்கம் இருக்காதனால அடிச்சுட்டு சாகும், தன்னைத்தானே அடிச்சுட்டு சாகும். இதேதான் மனிதருக்கும் பொருந்தது, அப்படியே வருது இந்த இடத்துல. இப்ப மனிதன் இனப்பெருக்க வேகம் பெருகிற அளவுக்கு உணவு பெருக்கம் கரெக்டா டார்வினுடைய கொள்கை கரெக்டா வருது. இப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்? சாம்பிள் பாப்புலேஷன் சொல்லிட்டு ஒரு கருத்தை வலியுறுத்துறாரு. நாம் குறைஞ்சபட்சம் 2 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேணும்னு ஒரு கருத்து சொல்றாரு. அப்படியே அப்படி 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 பார்த்தோம்னா இனப்பெருக்க இப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். இப்ப நாம வந்து ஆரோக்கியமா இருக்கிறோம். இப்ப இதுலயே நீங்க 100 ஆண்டு வாழ்ந்துடலாம். செலவும் இல்லை,
வருஷ செலவும் இல்ல. ஐயா ஆமா. இதுல அ, இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப அ, பாத்தீங்கன்னா இந்த இனப்பெருக்கம்னு சொல்லும் பொழுது சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பெருக்க தன்மை கம்மியா இருக்கு அப்படின்றது, சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விந்து சக்தி அதிகமா வெளியேறிட்டு தேவையில்லாத வழிகளை செலவு செய்யறதுனால உடம்பு வீக் ஆயிடுது. ம். அப்படி ஒரு நிலை ஏன் வருது? இல்லாட்டி அதற்கான என்ன சொல்றது? சரியான ஒரு கல்வி இல்லாததுனால இந்த குறைபாடு வருதா? இல்லாட்டி ஆமா. வந்து இயற்கையா என்ன சொல்லுது? இயற்கை வந்து இனப்பெருக்கம் தான். அது முறையான வழியில செலுத்தல. அதாவது இந்த இயற்கையை புரிந்து கொள்ளாதவன். அவன் வெறும் வெறும் இயற்கையை புரிந்து கொள்ளல. வெறும் ருசிக்காக மட்டும் தான் பார்க்குறான். வெறும் ருசிக்காக மட்டும் பார்க்குறான். இயற்கை வந்து அங்கதான் இயற்கை அங்கதான் மனிதனை ஏமாற்றுது. அவன் ருசிக்காக மட்டும் தான் பார்க்குறானே தவிர, முறையான இனப்பெருக்கம் வேணும் அவன் நினைக்கிறது இல்ல. எல்லா நாட்டிலும் இந்த 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 குற்றம் நடந்துட்டு இருக்குது. முறையான இனப்பெருக்கம் வேண்டும். இந்த முறையான இனப்பெருக்கத்தை வந்து முறையாக அறிவு சார்ந்து அது கொண்டுட்டு போகணும். அது வந்து மேல் நோக்கி வரணும். உலகத்துக்கு அந்த நாம பெற்ற குழந்தை உலகத்துக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும். அப்படி சிந்தனை யாருக்கும் கிடையாது. வெறும் ருசி தான். இந்த வாய் ருசி எப்படியோ, காமம் அப்படித்தான் இருக்கு. அதனால வள்ளுவர் வந்து அறிவாளிகள் மட்டும்தான் காமத்தை துய்ப்பார்கள் எழுதுறாரு. ஆக வந்து இங்க ருசி தான். இப்ப விபச்சாரம் அதுதானே. விபச்சாரம் எதுக்கு நடக்குதுங்க? ருசிக்காக தானே. எல்லா நாடுகளும் விபச்சாரம் இப்ப பல நாடுகள்ல விபச்சாரத்தை வந்து மறைமுகமா ஆதரிக்குது இல்ல. இங்க அறிவு சார்ந்த ஆமாங்கய்யா. குழந்தை பட் ஆனா அதுக்கு அப்ப என்னதான் ஒரு தீர்வு? இப்ப என்னதான் அது என்னவா மாறணும்? அப்ப எப்படியான அவேர்னஸ் வரணும்? அறிவு சார்ந்த குழந்தைகளை பெற்றுக் கொள்றதுக்காக திருப்பிடணும். என்னது? அறிவு சார்ந்த குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் சொல்லணும். அரசாங்கத்துக்கு அறிவு இல்லையே. விபச்சாரம் தப்பு இல்லையா? விபச்சார நோக்கம் என்ன? விபச்சாரத்துல நோக்கம் என்ன? பாலியல நோக்கம் என்னங்க ஐயா? பணம் சம்பாதிக்கிறதா? அதானே இருக்காங்க. வெறும் அது பாலியலுங்கிறது வெறும் ருசி பிளஸ் வியாபாரம் தானே. எப்படி ஆஹ், வியாபாரிக்கு பொய் சொல்லி பொருளை விற்கிறாங்களோ அதே மாதிரி தான். வெறும் ருசியை கொடுத்துட்டு ஆரோக்கியத்துக்கு எடுத்து விட்டுறான். ம் அதே மாதிரி பாலியலை வச்சுக்கிட்டு ருசியை கொடுத்துட்டு ஆரோக்கியத்துக்கு எடுக்கிறது தான். அது என்ன பாலியல் நோக்கம் என்ன? அரசாங்கம் அதுல வருமானம் பார்க்குதுங்க. அதுக்கு டாக்ஸ் போடுறான். என்ன இளவோ நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது என்ன பாலியல் நோக்கம் என்ன? அது விபச்சாரம். எந்த வகையான நாட்டுக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது. இவன் ஏன் பாலியலுக்கு போகணும்? அப்ப குடும்பம் இவனுக்கு இல்லையா? அப்புறம் ஒழுக்கமே இல்லாத நாடா? அப்ப யாரும் திருமணம் வேண்டான்னு சொல்றானா? அப்ப அடிப்படையில பாத்தீங்கன்னா உணவு ஒழுக்கமும் கிடையாது. வேற எந்த ஒழுக்கமுமே நமக்கு சொல்லி தராததுனால எல்லாத்துலயுமே வேணா அந்த குற்றம் வந்துருச்சு அப்படின்றதுதான் என்னங்க இப்போ. கொடுமையில விபச்சாரத்தை ஆதரிக்க நாடு. விபச்சாரம் அது பல ஆயிரம் ஆண்டா இருக்குதுங்க. விபச்சாரம் இப்ப தொடங்கலைங்க. விபச்சாரம் பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்குது. அதே மாதிரி போதைங்கிறது இப்ப இல்லைங்க. போதை வந்து அது பல ஆயிரம் ஆண்டா இருக்கு. போதைன்னு இப்ப நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது போதை தான். இயற்கை சக்தி என்பது வேறு, வீட்டுல சமைக்கிறது என்பது. வீட்டுல சமைச்சாவே போதை எத்தனை நாளா மாறுங்கிறது விஞ்ஞானம். இதனால விபச்சாரம் இங்க பெருகுது. இங்கேயே நம்ம குடும்பத்திலே கள்ளத்தொடர்பு வருதே இல்லையா? எந்த நாட்டுல கள்ளத்தொடர்பு, எந்த நாட்டுல எந்த மாநிலத்துல கள்ளத்தொடர்பு இல்லாம இருக்குது? எல்லா குடும்பத்திலும் கள்ளத்தொடர்பு இருக்கு. நம்ம கட்டுப்பாட்டு இருக்கிறங்காட்டி பரவாயில்ல. தமிழ்நாட்டுல எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கு. மற்ற நாடுல ஒண்ணுமே கிடையாது. கள்ளத்தொடர்பு தான். என்ன நோக்கம்னே இல்லை. அப்ப காரணம் இந்த இயற்கை சட்டத்தை வள்ளுவரே சொல்றாரு. குடும்பம் எப்படி இருக்க வேணும்ங்கிறாரு. குழந்தைகள் எப்படி இருக்க வேணும்ங்கிறாரு. ம்? வாழ்க்கை துணையாளம் எப்படி இருக்கணும்? கணவன் இவன் குடும்ப தலைவன் இருக்கான் இல்லையா? குடும்ப தலைவன் அவன் எப்படி இருக்கணும்னு எழுதுறாரு. பெற்றோருக்கு ஒழுக்கமில்லா நடக்கணுங்கிறாரு. அப்படின்னா இப்ப இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேம்பட்ட ஆசைகளா மாறணும். அப்ப மேம்பட்ட எண்ணங்களா மாறாத வரைக்கும் இதை எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, சிக்கலை மாத்தியாச்சு. மேம்பட்ட நிலைக்கு போய் தான் ஆகணும். ஆஹ் இதைத்தான் பிரிச்சு பிரிச்சு சித்தர்கள் எழுதுனாங்க. சித்தர்கள் என்று சொன்னாவே மனதை அடிப்படையாக வைத்து அறிவை தாண்டி அறிவு என்பது தனி, மனம் என்பது தனி. அறிவுக்கு புரிய வைக்கணும், மனதை தெளிய வைக்கணும். அறிவுக்கு புரிய வைக்கணும், மனதுக்கு தெளிய வைக்கணும். என்னோட புதுசா கரடை விடுறானே, என்னோட புதுசா கப்சா விடுறானே. நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கடவுளே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கையில பேசுவீங்கன்னு கிடையாது. அப்படியா
ஓ அப்ப இவர் கடவுள் இருக்குன்றாரா இல்லைன்றாரா அப்படின்னு ஒரு சமயம் வரும். பட் ஆனா பாயிண்ட வச்சு பேசும்போது அது உள்ளூர பேசும்போது எல்லாமே இதன் அடிப்படையில் தான் கரெக்டா வருது. அப்ப கடவுள்ன்றதே நிறைய குப்பையை நம்ம சேர்த்து வச்சுட்டோம் கடவுள் மேல. ஆமா ஆமா ஆமா, அது ஒரு குப்பை தான். தப்பிக்கிறதுக்கு, அதாவது தப்பிக்கிறதுக்கு ஒரு குப்பையை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, அதான் கடவுள். கடவுள் எதுக்குன்னா தப்பிக்கிறதுக்கான ஒரு குப்பை. குப்பை கூட எதுக்குன்னா கடவுள் மேல சொல்றாங்கல்ல, கடவுள் மேல அது சொல்லுவேன். தத்துவ குப்பை, தத்துவ ஆஹ் குப்பைகள் எந்த இடமா மாறிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, தத்துவ குப்பை தான். பின்ன கடவுள், கடவுள் இப்ப யாரு பார்த்தானே இவன் சும்மா ஒரு உண்மையாலுமே கடவுள்ல உண்மையை காணுதல். கடவுள் அப்படி ரெண்டா பிரிச்சு பாருங்க, அது வேர் சொல் தான், ரெண்டு சொல்ல சேர்த்து தான் உருவாக்கி இருக்காங்க. கடவுள் சரியான தமிழ் சொல், கடவுளுக்கு தூய்மையான தமிழ் சொல். அது ரெண்டா பிரிச்சு பாருங்க, கட குட்டல் உள், கடவுள். கடந்து உள் செல்றது அப்படின்றதுனா அப்ப அதுல வந்து நம்ம உள்ளதான் அந்த அணுவாக இருக்கிறது தான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்றது. அணுதான் அணுதான் அணுவேதான் 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 அணுதான் ஆற்றல். திருமூலர் நீங்க எடுத்து பாருங்க, அணுவை பத்தி வடலாரே அணுவை பத்தி பேசுறாரு இல்லையா? கடைசியில எங்கேயோ போகுது அது. கடைசியில எங்க போய் நிக்குதுன்னா, இவன் கடவுளுக்கு வந்து உருவம் கற்பிக்கிறான் பாருங்க, அங்கதான் இந்த மதவாதிகள் அப்படி பண்ணிடுவானுங்க. மதவாதிக்கு என்ன இப்ப இந்தியால என்ன ஏன் பிரச்சனை என்ன, அது உருவமா கொண்டு வந்து நாசமா போகுது, நாசமா போகுது. கடவுளுக்கு பேரே கிடையாதுங்கிறானே கடவுளுக்கு. இப்படி அது அது எங்கேயோ போங்க, இந்த கடவுள் பத்தி பேசின பிரயோஜனமே இல்லைங்க, அது ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனாலதான் அதனாலதான் இங்க மனமும் அறிவும் இங்கதான் தெளிவா இருக்கணும். இங்க மைண்ட் ஃபோர்ஸை பத்தி பேசணும். மைண்ட் ஃபோர்ஸ் இருக்குது, அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ரெப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. இது வந்து இயற்கையாவே இருக்கிற தன்மை. இது விரிஞ்சு சுருங்க அடிஞ்சு நொறுக்கிட்டே இருக்கும். பூமி விரிந்து சுருங்கும், கோள்கள் அண்டங்கள்ல. என்னன்னா எங்க பிரச்சனை வருதுன்னா, நம்மளுடைய மனதுக்கு வந்து மயங்கும் புத்தி இருக்கு, மயங்குற புத்தி இருக்கு. எதை பார்த்தாலும் அந்த மயங்கிறது இருக்கு. அந்த மயக்கத்துல இருந்து தெளியறதுக்கான வலியும் சூட்சமும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். எதை பார்த்தாலும் மயங்கிறது தானே. ஒரு பாடலை கேட்டாலும் மயங்க தோணுது, சாப்பாடு பார்த்தாலும் மயங்க தோணுது, எல்லாம் எதை பார்த்தாலும் அது பின்னாடி போக தோணுது இல்லையா மனதுக்கு. அது இதுதான் அதுதான் கிடையாது இல்லையா. அதனாலதான் தனித்திரு தனித்திரு. அதுல எங்க நிறுத்துறாங்கன்னா, நீ அலைச்சலை நிறுத்தினீங்கன்னா அந்த மயக்கம் குறையும். நீ அலைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அது மயக்கத்தை கொண்டு போயிட்டே இருக்கு. ஒண்ணு வேண்டாம், ஒரு 15 நாளைக்கு ஒரு இடத்துல உங்க வேலையை மட்டும் கவனிங்க, கிட்டத்தட்ட மனம் அடங்கும். எதையும் கவனம் செலுத்தாம உங்க வேலை உண்டு, இந்த சுத்தம் மட்டும் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் ஒரு 15 நாள் இருந்து பாருங்க. அதனுடைய அது வேற ஒரு பரிணாமத்தை கொண்டு போகும். எப்ப பார்த்தாலும் வெளியே போறது, இப்ப கேசனையே சொல்றாருல, நான் வெளியே சுத்திட்டே இருக்கிறேன், இதெல்லாம் எந்த நன்மையும் கிடையாது. 75 வயசாகி நான் 26 வயசுல சுத்திட்டு இருக்காருன்னா அவருக்கு பயங்கரமான அடி உழுகுன்னு அர்த்தம். பயங்கரமான இல்லைங்க, அதுதான் புரியுது எனக்கு, வேற எதுவுமே இல்ல. மயங்கிறதுன்னா பெண்ணை பார்த்து மட்டும் மயங்கிறது, பொண்ணை பார்த்து, அதுதான் சொல்றேன், மண் ஆசை, பெண் ஆசை, பொண்ணு ஆசைன்றது. அப்ப இந்த மைண்ட் அலைவா இருக்கிற வரைக்கும் எதுனா ஒண்ணு மயங்கிட்டு தான் இருக்கும். அது இதுதான் அதுதான் சொல்றதுக்கு இல்ல இல்லையா. இதை பார்த்துதான் மயங்கணும்னு கிடையாது. எதை பார்த்துனாச்சும் எதுல வேணாலும் மயங்கிறதுக்கான அந்த சாத்தியம் இருக்குல்ல மனதுக்கு. அதாவது அதுதான் மனம் செம்மைன்னு சொல்றான். அதெல்லாம் இந்த உணவுல வந்து நிக்குதுங்க ஐயா. நீங்க உணவு சுத்தம், வெளியே போய் என்ன கத்துக்க போறீங்க? உள்ள இருந்தே கத்துக்கலாங்கிறாங்க, உள்ள இருந்தே கத்துக்கலாம். இப்ப வெளியே போறீங்க, ஆனா என்னன்னா இது மாதிரி கேள்வி கேட்கறதுனால அந்த மனதுக்கு ஒரு அடி விழுவுது. அப்ப நீ எங்கேயும் போகாத, இங்கே நில்லு, எங்கேயும் போகாத, இங்கே நில்லு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தூண்டுகோல் கிடைக்குது. அதான் காலையில கூட பேச, மனதே ஆயினும் தெரிவது விலக்கே ஆயினும் ஒரு தூண்டுகோல் வேணும்ன்றாங்களே. சோ அது மாதிரி இது மாதிரி பேசும் பொழுது, இது மாதிரி சத்சங்கம் பண்ணும் பொழுது அது வந்து கேள்வி கேட்க பண்றதுனால அது வந்து கொஞ்சம் அமைதியாகும். ஓகே நில்லு, ஒரு இடத்துல நில்லு அப்படின்னு சொல்ற மாதிரி. அதனாலதான் கேள்வியும் விடைகளும் இல்லதான் உங்களுக்கு கேள்வி விடை அப்படித்தான் இது அமையும். அதுதான் ஆசிரியர் மாணவருடைய கல்வி முறை அப்படித்தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து பசி தானே, பசிங்கிற ஒரு வகையான ஒரு சின்ன எரர், அவ்வளவுதான். பசிங்கிறது ஒரு முக்கியமே கிடையாது. அது வந்து அதுவும் பாருங்க, பசி மயக்கம் தான், பசியும் ஒரு மயக்கம் தான். அதுவே சொல்றேன், பசி மயக்கம் வருது வேற, சாப்பிடலன்னா மயக்கம் வருது வேற, அதுவும் ஒரு மயக்கம் தானே. ஆமா, அது ஒரு மயக்கம். அப்ப அந்த அந்த அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, அது மூளைக்கு பழக்கி விட்டீங்க. அதாவது ஒரு சாதாரண உணவு பழக்கம். எப்படி பீடி குடிக்கிறவன் வந்து திடீர்னு நிறுத்தினா ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்படும்.
சாராயம் குடிக்கிறவன் அடிக்ட் ஆனாலும் அவ்வளவுதான். எல்லாம் ட்ரக் அடிக்ட்டு, சாராயம் அடிக்ட்டு, போண்டா அடிக்ட்டு, பஜ்ஜி அடிக்ட்டு, சாப்பாடு விபச்சாரம் எல்லாமே வந்து அந்த நிறுத்துறப்போ உண்மை அறிந்து மெல்ல 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 அப்படி எடுத்துடலாம். நீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க மனிதன் ஆரோக்கியமா வாழணும். இந்த ஆரோக்கியமா வாழும்பொழுது இவ்வளவு தடையா இருக்குதுங்க. எல்லாமே தடையா இருக்கு. ஹடல்ஸ் மாடி எப்படி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல முன்னாடி தடைகள் இருக்குது இல்லையா? அப்படியே தாண்டி 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 நீ ஓட தாண்டித்தான் ஆகணும். வேற வழியே இல்லை. யாரும் இது உதவி செய்ய மாட்டாங்க. யாரும் உதவி செய்ய முடியாது. இதுல ஆனா நல்ல பட் ஆனா இப்ப இருக்கிற மனித கண்டுபிடிப்புகளை வச்சுக்கிட்டு வேற எதுவுமே இல்லைங்கய்யா. இப்ப இந்த வீடியோ கேம்ஸே வச்சுக்கோங்க, மக்கள் விளையாடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 கையில மொபைல் இருக்கு. கையில ஒரு வயசானவங்க தான் இங்க சிங்கப்பூர்ல நான் பார்த்த வரைக்கும், சொல்லலாமா எனக்கு தெரியல, பட் ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன் நான் பார்த்தத. அந்த வயசானவங்க வந்து 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த கையில 4 மொபைல், அந்த கையில 4 மொபைல், இவங்க கையில ஒரு 4 மொபைல், அவங்க கையில 4 மொபைல். அவங்க என்ன பண்றதுமே அவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாங்களான்னு கிட்ட போய் பார்த்தா இந்த கையில 4 மொபைல், அந்த கையில 4 மொபைல் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க வயசான காலத்துல. கேம்ஸ், வீடியோ கேம்ஸ். அப்ப இந்த மனதை வைத்துக் கொண்டு அடிப்படையா அப்ப யோசிச்சேன். அப்ப நம்ம வயசான பிறகு பாத்தீங்கன்னா இது வயது ஆனவங்க வயது இருக்கிறவங்கன்னு கிடையாது. இப்ப மைண்ட வந்து நம்ம கிளியரா வச்சுக்கலாம், அது எந்த வயசா இருந்தாலும் போட்டு தாக்கிடும் அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த அதாவதுங்க நம்ம ஆரோக்கியமா இருக்கும் பொழுதே நம்ம அலைகிறத நிறுத்தல அப்படின்னா நம்மள கொண்டு போடுங்க ஐயா. ஆரோக்கியத்தை எடுத்துக்கணும். நம்ம இருந்த இடத்துல, அதெல்லாம் வள்ளுவர் சொல்லுவாரு, இருந்த இடத்திலே இருந்து நீ அறிவை பெருத்துக்கொள் அப்படிம்பாரு. இருந்த இடத்திலேயே இருந்து. இன்னைக்கெல்லாம் அறிவு வந்துருச்சுங்க. இன்னைக்கு நீங்க பொத்தா நம்தம்னா அவங்களுக்கு என்ன நீங்க கேட்க போறீங்க? வெளியே போய் என்ன அறிவை கேட்க போறீங்களா? யார்கிட்ட போய் கேட்க சரி, உங்களை அறிவை விளக்குறவன் யாருன்னு நான் கேட்கறேன். உங்களை வந்து இது வரைக்கும் பேசணும், உங்களை யாராவது அறிவு நல்லா தூண்டி விட்டாங்களா? யாராவது நீங்க இது வரைக்கும் போயிருக்கீங்க, எவன் ஒழுங்கா அறிவை தூண்டி இருக்கிறான்? கெடுத்திருக்கான தவிர மேன்மை எவன் அடைய வச்சிருக்கான்னு கேட்கறேன். யார் உங்களுக்கு மேன்மை வச்சிருக்காங்க? சித்தர்கோள்களை எப்ப ஒருத்தன் பேசுறானோ, திருக்குறளையோ திருமந்திரத்தையோ எவன் ஒருத்தன் பேசுறானோ, அதுல இருந்து பேசி அதன்படி எவன் வாழ்ந்து காட்டுறானோ அவன் தான் காட்ட முடியும். சும்மா மனம் 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 மனம், சோறு மனம், இயற்கை உணவு, தேங்காய் பழம் மனம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. இங்க எவன் வாழ்ந்திருக்கான்? அவன் என்ன நீங்க அங்க போய் கத்துருக்கிறீங்க? அப்படி பார்த்த வெங்கடேசன் வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த புத்தகத்தை அவர் கையில் எடுக்கவே இல்லையே. வெங்கடேசனுக்கு தெரியாத அறிவான்னு கேட்கிறேன். அவர் ஒரே ஒரு புத்தகத்தை கையில் எடுத்திருக்காரு. அது கரெக்டா திருக்குறளை தான் கையில் எடுத்திருக்காரு. திருக்குறள் தான் அடிப்படை. திருக்குறள் வந்து அது 2 குறள் தான், எல்லாமே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு ஜெர்மனி தான். எனக்கு ஆசிரியர்னு சொன்னாவே அவர் தாங்கிறாரு. எனக்கு ஆசிரியர்னு சொன்னாவே, என்னுடைய குரு என்று சொன்னாலே ஜெர்மன் டாக்டர் தாங்கிறாரு. ஏன் என் ஆசிரியர்னு சொன்னா மொத்த விஞ்ஞானம் அவர் கொடுத்து போட்டு போயிட்டாரு. அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது, உதவியா இருக்கிறது தான் திருக்குறள். முழு விவரம் திருக்குறள் இல்லைன்ட்டாரு அவர். ஏன்னா அது வந்து செய்யுள் வடிவம், புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். செய்யுள் வடிவத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். அவர் வந்து அங்க நாட்டுல செய்யுள் வடிவமே கிடையாது, எல்லாம் உரைநடை வடிவம், புத்தக வடிவம். நம்மளது வந்து ஓலைச்சுவடி வடிவம். அதனாலதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மணி 6:25, 6:30 முடிச்சுக்கலாம். அப்ப அந்த குருகுலம் இருந்த போது எல்லாமே அந்த செயல் வடிவமா இருந்தது இல்லையா? அந்த அட்டானமஸா இருந்த போது இப்ப மறுபடியும் இப்ப நம்ம அட்டானமஸா எடுத்துட்டு வர ட்ரை பண்றோம். 3000 இந்தியாவுல சமணர்கள் புத்தர்கள் தோன்றதுக்கு முன்னாடியே வந்தாச்சுங்க ஐயா. இவங்களே பின்னாட்ட வந்தவங்க தான். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல்கலைக்கழகங்கள் வந்தாச்சு. பல்கலைக்கழகங்கள் வந்தாச்சு. நம்ம நாட்டுல தெற்கலையில வந்தாச்சு. தமிழ்நாடு வந்து தமிழர்கள் வந்து ஒரு தனி கலாச்சாரம். அவங்க இங்கிருந்து வர்றாங்க. மூழ்கி போன கும்பரி கண்டத்துல இருந்து வர்றாங்க. பிரளயத்தோட எச்சம் தான் நாமெல்லாம். பிரளயத்தோட எச்சம் தான் நாம. இது இன்னும் யாருக்கும் தெரியல. இப்ப தமிழர்களுக்கு ஏன் இவ்வளவு அறிவாளியா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூழ்கி போன கடல்ல இருந்து எச்சம் தான் இவங்கெல்லாம். குமரி கண்டம், மதுரை கன்னியாகுமரி எல்லாம் இது நமக்கு தெரிஞ்சது தானே. சுனாமி மாதிரி தானே இதெல்லாம். சுனாமியில தப்பிச்சு வந்தவங்க நாமெல்லாம் அப்படி வச்சுக்கலாம். பெரிய கடற்கோள் இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் நாம. பெரிய கடற்கோள் இருந்து தப்பிச்சு வந்தவங்க தமிழர் நாகரிகம். ஆனா இங்கிருந்து தான் எல்லா பக்கம் போயிருக்கணும். அறிவு இங்க அறிவு தான் போயிருக்கணும். இந்த உடல் யாரு எந்த இனம், எந்த நாட்டுல, எந்த கோள்ல, எந்த இடத்துல மனிதன் உற்பத்தி ஆகி இங்க பரவனாங்கிறத விட நான் இப்படித்தான் நினைக்கிறேன், அறிவு எப்படி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, அதுதான் விஷயமே. அறிவு தான் நமக்கு முக்கியமே தவிர
எங்கிருந்து வந்தா எங்கிருந்து போனாங்கிறத விட தொழில்நுட்பம், அறிவு, அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நமக்கு நிறைய இருந்திருக்கு. அதனால நம்ம இதை எடுத்து பேசுறேங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோமே, எல்லாம் குறைபாடு உங்களுக்கே தெரியுது இல்லையா? உங்களுக்கு நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, ஆமாங்கய்யா. உங்க இப்போ உடம்ப சுத்தம் பண்ணதான் அந்த கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு தோணுது, அறிவே வருது. இல்லாட்டி உடம்ப சுத்தம் பண்ணனா இவ்வளவு நாள் நீதிச்சு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. ஒரு 4 மாசமா பாத்தீங்கன்னா, இப்ப 4 மாசம் ஆச்சு கிளாஸ். ம், இப்ப நான் உடம்ப சுத்தம் பண்ணாம இருந்தேன்னா கேள்வி கேட்கும் அறிவே வராது இல்லையா? ஏன்னா ஆமாம், அந்த ருசி பின்னாடி தான் போகும். சோ இப்ப எனக்கு உடம்பு தூய்மை ஆகுறதுனாலதான் கேள்விகள் கேட்கிறேன். ஆ, இல்லாட்டி கேள்வி கேட்கவே முடியாது. கிளாஸ்ல வரல, கிளாஸ் வரேன் வரல அப்படின்றத பொறுத்து கிடையாது. ம், உடம்பு சுத்தமானாதான் கேள்வியே கேட்க தோணுது. அப்பதான் அதை ஆ, நோக்கிய பயணம் வருது. இல்லாட்டி கேள்வி வராது. ஏன்னா இப்ப நான் அதே நிலையிலேயே இருந்துகிட்டே இருந்தா கேள்வி என்ன இருக்க போகுது? வரவே வராது. கேள்வியே இருக்காது. ம், கேள்வி கேட்கணும்னு தோணவே தோணாது. சோ ம். அப்போ நம்ம சுத்தப்படுத்தினாதான் அடுத்தடுத்த கேள்விகள் வரும். அப்ப இது கண்டினியூஸா அதெல்லாம் விசாரணை பண்ணிட்டே தான் இருக்கணும். வேற வழி இல்ல. ஆமா, தத்துவ விசாரணைகள் சுத்தமும் நடந்து பண்ணணும், கொண்டே அது என்ன சொல்றானா, சுத்தமும் அததான் பண்ணணும், விசாரணையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுத்தமும் அங்கதான் பண்ணணும், விசாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ரெண்டே விஷயம்தான். இந்த விலங்குல இருந்து மனிதன் மாறுபட்டு நிற்கிறான் பாருங்க, அதுதான். இப்ப பிறக்கிறப்ப நம்ம விலங்காத்தான் பிறக்கிறோம், 5 அறிவோட பிறக்கிறோம். ஆனால் விலங்கு அப்படி இல்லை, பிறந்தன்னு எந்திரிச்சு ஓடிடுது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை, கேட்டு கேட்டு நடக்க வேண்டும். எந்திரிச்சு நடக்கிறதுக்கே ஆண்டு ஆண்டு கணக்காகுது. அதற்கப்புறம் விசாரணை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறான், விசாரணை பண்ணி போயிட்டே இருக்கிறான். தனக்குள் விசாரணை பண்ணணும், வெளியே சொல்ற விசாரணை கேட்கணும். தப்பிச்சு போறதுக்கு மேபி அப்ப இப்ப எனக்கு என்ன புரியும், அப்ப தப்பிச்சு போறதுக்காக தான் நம்ம அந்த என்ன சொல்றது, அந்த பேசிக்கான ஸ்டெப்பே ரொம்ப ஆழமா வச்சு ஏன்னா மிச்ச ஜீவராசிகள்லாம் 2 ஹவர்ல 3 ஹவர்ல எழுந்து ஓட ஆரம்பிச்சிருது ஆமா, ஒரு கொஞ்ச நேரத்திலேயே. பட் ஆனா மனுஷன் மட்டும் தான் கிட்டத்தட்ட இப்ப நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா 15 வருஷம் 27 வருஷம் 30 வருஷம் பாத்தீங்கன்னா தாய் தகப்பனோடவே இருந்து அவங்கள டிராவல் பண்றாங்க. அப்ப ஆமா, ஆமா. டிராவல் பண்ணி வர்றதுக்கான காரணம் என்ன? நீ இண்டிபெண்டா ஒன்ஸ் ஃபார் ஆல் இண்டிபெண்டன்ட். ஆ, அதுக்கப்புறம் நீ யாரு கூடயும் நீ சேரவே தேவையில்லை. ஆ, தனித்து இருன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ஜென்மத்துக்கு நீ யாரு கூடயும் சேர தேவையில்ல. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அம்மா அப்பாவோட இத்தனை வருஷமா காலம் பழகிட்டு வரோம். அப்ப ம், நீங்க அப்ப என்ன பண்ணணும், தனித்து இருக்கக்கூடிய அந்த நிலை இப்ப ஓவராலா எல்லா ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது நம்ம மேம்பட்டு இருக்கிறதுக்கான அவசியம் என்ன? அப்ப இந்த மனித பிறப்போட அவசியம் என்ன அப்படின்றத கேட்க தோணுது. அதாவது அறிவியலை படிக்கிறோமோ படிக்கலையோ, ம். பட் ஆனா அறிவை கொண்டு யோசிக்கும் பொழுது அப்ப ஏன் 6ஆம் அறிவுன்னு ஒண்ணு வச்சான்? நம்மளும் மிருகமாவே இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமா, சாப்பிட்டுட்டு இனப்பெருக்கம் பண்ணிட்டு ம். சுத்திட்டு அப்படியே இருந்திருக்கலாம்ல. ஏன் இறைவன் 6ஆம் அறிவை குடுக்கணும் அப்படின்னு கேட்க தோணுது இப்போ. ஆமா, ஆமா. அந்த அறிவை வைத்துக் கொண்டு தான் நம்ம முன்னேறணும். இந்த அறிவை வைத்துக் கொண்டு தான் அடிப்படையாக முதல்ல அந்த பச்சை எடுக்காத வாழும் நிலை, ஆரோக்கியம் வாழும் நிலை, உணவு பழக்கம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த உணவு பழக்கம் தான். அது பசிங்கிறது அது ஒரு தூண்டல். அது புழு நிலையிலே வந்தாச்சுங்க. பல 50 கோடி ஆண்டுக்கு முன்பாக எப்படி புழு வந்துச்சோ, அந்த புழுவிலேயே பசி தொடங்கிருச்சு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கடா தொடங்குச்சுன்னா, புழுவிலேயே தொடங்கிருச்சு பசிங்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது. ஏன் பசின்னு ஒண்ணு வந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஏதாவது நடக்கறனால பசி வந்துச்சா? இப்ப தாவரத்துக்கு பசி இருக்குதா என்னமோன்னு தெரியல. நமக்கு அது ஒண்ணும் புரிஞ்சு கொள்ள முடியல. தாவரத்துக்கு ஒரு அறிவு தான். அது நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அது சூரியனிலிருந்து தன்னை அதுலயும் பாருங்க, இனப்பெருக்கம் தான் காரணம். அந்த தாவரம் இனப்பெருக்கம் தான். அது சூரியனிலிருந்து சக்தியை மாத்துக்குது. அதனாலதான் தைரியமா அடிக்கணும். அந்த பசி எங்கேயோ குருட்டலே உள்ள பூந்துருச்சு. அப்புறம் பூச்சி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. கடைசியில நாம நம்ம பசின்னு சொல்லி போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். பசிக்கான காரணமே பசிங்கிறது இது ஒண்ணுமே கிடையாது. எனர்ஜி தான் பத்தி பேசணும். அதனால இந்த அது மனிதர்களை அந்த அந்த வார்த்தையே மாத்தி வச்சுட்டாங்க பாருங்க. நுகர்வோருனே மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, அரச நுகர்பொருள் தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நுகர்பொருள் தான் சொல்றேனே தவிர ஆரோக்கிய பொருள்னு சொல்லவே முடியாது. எதையும் அப்படி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுருவானே. இப்ப ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு ஆரோக்கியம் இருக்கும்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டில் ஹார்லிக்ஸ் கொடுத்தா முடிஞ்சு போச்சு இல்ல. இல்லைங்க, என்னன்னு அதிசயம்னா மனிதனையே நுகர்வோருன்னே கூப்பிடுறாங்க இல்லையா? கன்சியூமர்னே கூப்பிடுறாங்க பாருங்க. கன்சியூமர் தான் கூப்பிடுறேன். கன்சியூமர் ஆக்ட், கன்சியூமர் குட்ஸ், கன்சியூமர் அப்படின்னு தான் கூப்பிடுறேன். கரெக்ட் தான். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நானே பேசியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா நுகர்பொருள் வாணிப கழகம் தான் சொல்றான். நுகர்பொருள் நுகர்வோர் தான் சொல்றான். சட்டமே இருக்கு. நீங்க சாராயம் குடிச்சிட்டு, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், 100 மில்லி சாராயம் ஊத்துறாங்க, எனக்கு 90 மில்லி தான் ஊத்திருக்கான்னு சொன்னா சட்டப்படி பார்த்து நீங்க ஜெயிக்கலாம். எனக்கு ஏமாத்திட்டான்னா அது நல்லதா கெட்டதாங்கிற வேற. எனக்கு 10 மில்லி குறைச்சு ஊத்திட்டா எனக்கு போடுற 1,00,000 அபராதம் அரசாங்கம் போட்டு கொடுத்துரும். நீதிபதி ஆமா ஆமா நீ சாராயம் குடிக்கிறத ஏமாத்தி இருக்கிற, அவர் 100 மில்லிக்கு 90 மில்லி கொடுத்துருக்கா, அதுதான் நியாயப்படுத்துமே தவிர சாராயம் குடிச்சு நல்ல அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா நீதிமன்றமும் சாராயத்தை தடை செய்யுமே. எந்த நீதிமன்றம் சாராயத்தை தடை செய்வையே? எந்த நீதிமன்றமும் சாராயத்தை தடை செய்தான்னு பாருங்க. அப்ப அடிப்படை கேள்வி இல்லாததுனாலதான் இதெல்லாம் இவ்வளவு தவறுகள் நடக்குது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் மறுபடியும் மறுபடியும். ம்
போதைப் பொருள் சாராயம் குடிக்கிறது சட்டப்படி சாராயம் குடிக்கிறது சிங்கப்பூர்ல சட்டப்படி சாராயம் குடிக்கலாம்னு விதி இருக்கா இல்லையா? ஆ? சட்டப்படி சாராயம் குடிக்கலாம் சட்டப்படி. ஆமாங்கய்யா, 18 வயசு ஆச்சா இல்லையா அப்படின்றத ஐடி கார்டை பார்த்து தான் கொடுப்பாங்க. சப்போஸ் சின்ன பசங்களா யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ப கொடுக்கறது சாராயம் கிடையாது. குடிக்கிறதுக்கு 18 வயசுக்கு 18 வயசு ரைட். அப்ப 18 வயசுல இருந்து அப்புறம் 100 வயசு வரை சாராயம் குடிக்கலாம்னு அர்த்தம். அப்ப நீ 18 வயசு வரைக்கும் ஒழுக்கமா இருந்தா போது, 18க்கு அப்புறம் ஒழுக்கமா இருக்க தேவையில்லை. அப்படித்தான் கணக்கு. நீ 18 வயசு வரைக்கும் ஒழுக்கமா இரு, அதுக்கப்புறம் நீ ஒழுக்கமா இருக்க தேவையில்லைன்னா எந்தவே ஒழுக்கமே அப்பதான் ஆரம்பிக்கணும். ஒழுக்கமே சிக்கல். இதுல காமெடி என்னன்னா, ஒரு வாட்டி நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு சிறு வயசு பிள்ளை, ஒரு 10 வயசோ 12 வயசோ பிள்ளை என்கிட்ட வந்து காசு கொடுத்து எனக்கு போய் சிகரெட் வேணும், நீ வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. ஆனா என்னன்னா, இப்ப சப்போஸ் நான் வாங்கி கொடுத்திருந்தேன் அப்படின்னா போலீஸ் என்னதான் வந்து பிடிக்கும், அந்த பொண்ணு பிடிக்காது, சின்ன பொண்ணு. ஓ, நீ எப்படி வாங்கி குடிக்கலாம்னு சொல்லி என்னதான் பிடிப்பாங்க. ஏன் குழந்தைய நீ பயன்படுத்துற சட்டப்படி நீ வந்து குழந்தை மேல தப்பு கிடையாது. ரைட் ரைட். அதே 18 வயசு பையனா இருந்தா வாங்கி குடிச்சான்னு ஒண்ணும் இல்ல. இந்த 10 வயசு யாரு கேட்டனா அப்பா தான் வாங்கி கொடுப்பாரு, நேரம் அப்பா வந்து சரிதான். ஆனா இதுதாங்க பிரச்சனை. இது வந்துங்க இது நாம வந்து ஏழாம் அறிவு நோக்கி போகின்ற பொழுது நாம வந்து ஏழாம் அறிவு நோக்கி போறோம். ஏழாம் அறிவு நோக்கி போற கல்வி இந்தியாவில தான் முதல்ல நம்ம தொடங்குறோம். வெங்கடேசன் தொடங்கி வச்சுட்டாரு. நானும் இந்த உயர் கொடுத்து போராடிட்டு இருக்கேன். ஒத்தையாள் தானே இருக்கிறேன். ஒரே ஆள் தான் 25 வருஷம். அப்ப இந்த சமூகத்துல வந்து நம்ம வாழணும் அப்படின்னா எது சரி எது தவறுன்றத எல்லா அடிப்படை முதல் கொண்டு நம்ம கேள்வி கேட்டாதான் அந்த சின்ன வயசுல இருந்து வளர்ற பசங்க வெளியே போனாலும் தப்பு செய்யாம இருப்பாங்க. அது குறிப்பா குறிப்பா உடலுக்கும் மனதுக்கும் கேடு வரக்கூடிய எந்த செயலையும் செய்யக்கூடாது. அது வந்து நியூட்ரலாவே வச்சுக்கணும். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். என்னோட தப்பிக்க முடியாது. மேடம் இதை பத்தி மறுபடியும் நம்ம பேசுவோம். சரிங்களா? நன்றி. ஓகேங்க, நன்றிங்க.